ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு காவ்யா ஸ்டேல். கல்கி அவர்கள் எழுதிய தியாகபூமி கதை கேட்கலாமா? குருட்டுக்கிழவன். ஒரு நாள் சாரு தான் கற்றுக்கொண்டிருந்த இங்கிலீஷ் நடனத்தை உமாராணிக்கு ஆடி காட்டி கொண்டிருந்தாள். உமா அதை பார்த்து மிகவும் சந்தோஷமடைந்து, இப்படிப்பட்ட குழந்தையை பெற்றதற்கு நாம் எவ்வளவு பாக்கியம் செய்தோம் என்று எண்ணினாள். அதைத் தொடர்ந்து, இந்த பாக்கியம் நமக்கு நீடித்திருக்க வேண்டுமே, நம்முடைய ஜன்மம் துரதிருஷ்ட ஜன்மமாயிற்றே என்ற எண்ணம் உண்டாயிற்று. அப்போது வாசலில், அம்மா கண்ணில்லாத கபோதி 2 பிச்சை போடுங்கோ என்று ஒரு குரல் கேட்டது. அது கிழவனுடைய குரல். அதிலிருந்த நடுக்கம் கேட்பவர்களுடைய உள்ளத்தை உருக்குவதாய் இருந்தது. பிறகு அந்த கிழவனின் குரலும் இன்னொரு சிறு பெண்ணின் குரலுமாக சேர்ந்து பாடும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. சாரு ஆட்டத்தை நிறுத்திவிட்டு ஜன்னலோரமாக சென்று பார்த்தாள். அப்போது வாசல் கேட்டுக்கு அருகில் ஒரு கிழவனும் ஒரு சிறு பெண்ணும் நின்று பாடுவது தெரிந்தது. சாரு பார்த்து கொண்டிருக்கும் போதே பங்களாவின் தர்வான் அங்கே வந்து போப்போ என்று அவர்களை விரட்டினான். மாமி மாமி, இங்கே சுருங்கோ வாங்கோ என்று அடித்து கொண்டாள் சாரு. உமா அவள் அருகில் வந்ததும், மாமி மாமி, அந்த கிழவனையும் பெண்ணையும் தருவான் விரட்டுகிறான். ஐயையோ, அவ போறாளே, திரும்பி வர சொல்லுங்களேன் என்று சாரு கூவினாள். உமா, நல்ல பெண்ணடி நீ என்று சொல்லி சிரித்துவிட்டு, தர்வான் அவர்களை கூப்பிடு என்று உத்தரவிட்டாள். தர்வான் ஓடிப்போய், இந்தாங்க இங்கே வாங்க, உங்கள் பாடு யோகந்தான் என்றான். கிழவனும் பெண்ணும் திரும்பினார்கள். கிழவன் ஒரு கையில் கோல் ஊன்றி கொண்டிருந்தான். இன்னொரு கையை அந்த சிறு பெண் பிடித்து கொண்டு முன்னால் வர கிழவன் பின்தொடர்ந்து வந்தான். மாமி, அந்த பொண்ணு ஏன் அந்த கிழவன் கையை பிடிச்சுட்டே வர்றது என்று சாரு கேட்டாள். உனக்கு பார்த்தா தெரியலையா என்ன? அந்த கிழவனுக்கு 2 கண்ணும் தெரியாது. அதனாலே தான் அந்த பொண்ணு எங்கே போனாலும் அவன் கையை பிடிச்சுண்டு அழைச்சுண்டே போகிறது என்றாள் உமா. அதுதான் நானும் நினைச்சேன். கண் தெரியலைனா ரொம்ப கஷ்டம் இல்லையா மாமி என்றாள் சாரு. அதற்குள் கிழவனும் பெண்ணும் மறுபடியும் கேட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்று பாடினார்கள். கண் தெரியாத ஒருவன் இந்த மாதிரி பாடியதால் அதனுடைய உருக்கம் அதிகமாயிற்று. நந்தனுக்கு தூரத்தில் நின்று கோபுர சிகரத்தை காணலாம் என்று நம்பிக்கையாவது இருந்தது. இந்த குருடனுக்கு அந்த நம்பிக்கைக்கும் இடமில்லையல்லவா? ஆகையால் பாட்டை கேட்டு உமாராணிக்கு கண்ணில் ஜலம் வந்துவிட்டது. சாரு இதை கவனிக்கவில்லை. அவள் வெளியில் பார்த்த வண்ணமே, மாமி, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளவு நன்னா பாடுறது, அவளையும் நம் மாத்திலே கூப்பிட்டு வச்சுக்கலாமா என்று கேட்டாள். உமாவின் மனதில் ஏற்பட்டிருந்த உருக்கம் மறைந்துவிட்டது. சிறிது கடுமையான குரலில், தெருவோடு போகிற குழந்தைகளை எல்லாம் நாம் அழைச்சி வச்சுக்கிறதா என்ன என்றாள். கண் திறந்தது. அதே அர்த்த ராத்திரி போதில் இன்னொரு ஆத்மா கண் விழித்து கொண்டிருந்தது. சம்பு சாஸ்திரி அன்றிரவு சாவடி குப்பத்திலிருந்து பிரயாணப்பட்டு போவதென்று தீர்மானித்திருந்தார். நல்லானிடமும் மற்றவர்களிடமும் விடை பெற்றுக்கொண்டு போவதென்பது அசாத்தியமான காரியம். இராமாயணத்தில் ராமர் தம்மை பின்தொடர்ந்த அயோத்திவாசிகள் தூங்கும்போது போனது போல் தாமும் அர்த்த ராத்திரியில் கிளம்பி போய்விட வேண்டியது தான் என்று அவர் முடிவு செய்திருந்தார். சாவடி குப்பத்து குடிசையில் கடிகாரம் கிடையாது. ஆனாலும் ஏறக்குறைய நடுநிசியில் சாஸ்திரி கண் விழித்தெழுந்தார். வாசலில் போய் பார்த்தார். அன்று பௌர்ணமி. சந்திரன் உச்சி வானத்தை கடந்து கொஞ்சம் மேற்கே சாய்ந்திருந்தது. உலகம் அப்போது தான் பார்க்கடலில் முழுகி எழுந்திருந்தது போல் காணப்பட்டது. தென்னை மரங்களின் மட்டைகள் இளங்காற்றில் அசைந்த போது முத்துச்சுடர் போன்ற நிலவின் ஒளியில் அவை பளிச்சு பளிச்சென்று மின்னின. சாவடி குப்பத்தில் நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது. ஏழை உழைப்பாளி ஜனங்கள் பகலெல்லாம் உடலை வருத்தி வேலை செய்துவிட்டு வந்தவர்கள் இரவில் அசந்து தூங்கினார்கள். சாஸ்திரி திரும்பவும் உள்ளே சென்றார். அம்பிகையின் முன்னால் கை கூப்பிட்டு கொண்டு உட்கார்ந்தார். தாயே ஜெகதாம்பிகே, உன்னையே தஞ்சமாக அடைந்த என்னை இப்படியா கஷ்டப்படுத்துவது? எத்தனையோ துக்கங்களை நான் பொறுத்திருக்கிறேன். ஆனால் இந்த குழந்தையை பிரிந்த துக்கத்தை பொறுக்க முடியவில்லையே. ஏன் இப்படிப்பட்ட பாசத்தை கொடுத்தாய்? ஏன் இப்படி என்னை வருத்துகிறாய்? எதற்காக இப்படி என் இருதயத்தை பிழிகிறாய்? சாஸ்திரியின் கண்ணில் ஜலம் ததும்பி பிரவாகமாக ஓடிற்று. சட்டென்று அவர் எழுந்திருந்து நின்றார்.
அம்மா, இந்த ஏழையாலே உனக்கு ஏதோ காரியமாக வேண்டியிருக்கிறது. இல்லாவிட்டால் இப்படி துன்புறுத்த மாட்டாய். உன் ஆஞ்ஞை நான் மீறவில்லை. இதோ புறப்படுகிறேன். இந்த தடவை உன்னை கூட நான் எடுத்து போகவில்லை. நீ இங்கேயே இருந்து இந்த நல்ல ஜனங்களை காப்பாற்று கொண்டிரு. இப்படி சொல்லி சம்பு சாஸ்திரி அம்பிகையை நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்தார். அந்த குடிசையின் முன்புறத்து அறைக்குள் வந்தார். கொடியில் கிடந்த வேஷ்டி அங்கவஸ்திரங்களை எடுத்து மடிசஞ்சிக்குள் அடைக்கத் தொடங்கினார். அப்போது பின்னால் தாத்தா தாத்தா என்று குழந்தையின் குரல் கேட்டது. சாஸ்திரிக்கு தூக்கி வாரி போட்டது. திரும்பி பார்த்தார். அளவில்லாத ஆச்சரியத்தினால் திக்க பிரமை கொண்டார். இதென்ன அதிசயம்? யார் இது? குழந்தை சாருதானா என்று சொல்லிவிட்டு கண்ணை துரைத்து கொண்டு பார்த்தார். அப்போது சாரு, ஐயோ தாத்தா, நான் கண்ட சொப்பனம் சரியா போயிடுதே. உனக்கு கண் தெரியலையா? நான் சாரு தான், என்னை தொட்டுப்பாரு என்று சொல்லி தாத்தாவின் அருகில் வந்தாள். கீழே கிடந்த அவருடைய அங்கவஸ்திரத்தை எடுத்து கொடுத்து, இதோ உன் மேல் வேஷ்டி, தடவிப்பார், மேலே போட்டுக்கோங்கோ தாத்தா. என் கையை பிரிச்சுக்கோங்க. உனக்கு எங்கெல்லாம் போக வேணுமோ அங்கெல்லாம் நான் அழைச்சிட்டு போகிறேன் என்றாள். சாஸ்திரி குழந்தையை அணைத்து கொண்டு மேலெல்லாம் தடவி கொடுத்துவிட்டு, நிஜமா என் கண்மணி சாரு தான். எப்படி அம்மா இந்த பாதி ராத்திரியில் வந்தே? தனியாவா வந்தே என்றார். உனக்கு கண் தெரியாத போன மாதிரி சொப்பனத்தில் தெரிஞ்சிடுச்சு. நான் இல்லாத போனா உன்னை யார் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போவதென்று ஓடி வந்து விட்டேன். சாரு எங்கே? தொட்டிலில் படுத்து தூங்குவது போல் கட்டை வண்டியில் ஆனந்தமாக தூங்கிய சாரு அதிகாலை நேரத்தில் பட்சிகள் பாடிய திருப்பாவை கேட்டு துயிலெழுந்தாள். பக்கத்தில் கையால் தடவி பார்த்தாள். தாத்தா இல்லாமற் போகவே தாத்தா தாத்தா என்று அலறிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். ஏற்கனவே எழுந்திருந்து வண்டியின் பின்னால் உட்கார்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருந்த சம்பு சாஸ்திரி, ஏன் சாரு, இன்னும் சற்று தூங்கேன் என்றார். சாரு அவரை கெட்டியாக பிடித்து கொண்டு, நான் பயந்து போய்விட்டேன் தாத்தா. முன்னை மாதிரி எங்கே என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு பார்த்தேன் என்றாள். சம்பு சாஸ்திரி சிரித்து கொண்டார். தாத்தா, உன்னை விட்டுட்டு நான் அந்த மாமி வீட்டுக்கு போனதிலிருந்து அடிக்கடி உன்னை பற்றி சொப்பனம் கண்டுண்டிருந்தேன். நீ என்னை சொப்பனத்திலே பார்த்தாயோ என்றாள் சாரு. இல்லை சாரு, நான் உன்னை சொப்பனத்திலே பார்க்கலை. ஆனால் ஏன் தெரியுமா என்று சாஸ்திரி கேட்டார். ஏன்னா உனக்கு என் மேல் ஆசை இல்லை, அதனால தான் என்றாள் சாரு. அதுதான் தப்பு. சொப்பனம் எப்போ காணுவா எல்லோரும்? தூங்குகிற போது தானே. உன்னை பிரிஞ்ச அப்புறம் நான் தூங்கவே இல்லை சாரு என்று சாஸ்திரி சொன்னார். அதை சரியாக காதில் கூட வாங்கி கொள்ளாமல், தாத்தா தாத்தா, அதோ ரிங் ரிங் என்று ஒரு பட்சி கத்துறதே, அது என்ன பட்சி தாத்தா என்று சாரு கேட்டாள். இந்த மாதிரி ஒவ்வொரு பட்சியின் குரலையும் தனித்தனியே கண்டுபிடித்து தாத்தாவை அது என்ன பட்சி என்று கேட்டு வந்தாள். அவரும் தெரிந்தவரையில் சொல்லி கொண்டு வந்தார். கிழக்கே சூரியன் தகதகவென்று புறப்பட்டு கொண்டிருந்த சமயம் சாலை ஓரத்தில் ஓர் அழகான குளம் தென்பட்டது. வண்டியை நிறுத்த சொல்லி சாஸ்திரியும் சாருவும் இறங்கி அந்த குளக்கரைக்கு சென்றார்கள். சாரு இந்த மாதிரி நாட்டுப்புறத்தையும் குளத்தையும் இதற்கு முன் பார்த்ததே கிடையாது. ஆகையால் அவளுக்கு அளவில்லாத சந்தோஷம் உண்டாயிற்று. குளத்தில் பூத்திருந்த தாமரையையும் அதை சுற்றி சுற்றி வந்து ரிங்காரம் செய்த வண்டையும் பார்த்து பார்த்து மகிழ்ந்தாள். குளக்கரையில் இருந்த மரங்களின் மீது அணிற்பிள்ளைகள் துள்ளி ஓடுவதை பார்த்தபோது அவளுக்கு தானும் ஓர் அணிற்பிள்ளையாக மாறி மரத்தின் மீது துள்ளி ஓட வேண்டும் என்று ஆசை உண்டாயிற்று. குளத்தில் வாத்துகளைப் போல் நீந்த வேண்டும் என்றும் வானத்தில் பட்சிகளைப் போல் பறக்க வேண்டும் என்றும் ஆசை கொண்டாள். வண்டாக மாறி தாமரை பூவை சுற்றி சுற்றி வர வேண்டும் என்று விரும்பினாள். குளத்து ஜலத்தில் காலை வைத்ததும் மீன்கள் சுற்றி கொண்டு கொத்தின. அப்போது உண்டான குறுகுறுப்பு அவளுக்கு மிகுந்த குதூகலத்தை அளித்தது. ஜலத்தில் காலை வைப்பதும் மீன்கள் கொத்த ஆரம்பித்தவுடன் எடுப்பதும் அவளுக்கு பெரிய விளையாட்டாய் இருந்தது. சாஸ்திரியார் இதற்குள் காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு சாருவை அருகில் அழைத்து உட்கார வைத்தார். குழந்தை, பாரத தாயை பற்றி உனக்கு ஒரு பாட்டு சொல்லித் தருகிறேன், கற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டார். பேஷாய் கத்துக்கிறேன் தாத்தா என்றாள் சாரு. அப்போது சம்பு சாஸ்திரி சாருவுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்க தொடங்கினார். காலையில் குளக்கரைக்கு வந்த கிராமவாசிகள் சிலர் சம்பு சாஸ்திரி
சாருவுக்கு பாட்டு சொல்லி கொண்டிருப்பதை கேட்டுவிட்டு போய் யாரோ ஒரு பெரியவரும் குழந்தையும் வந்திருக்கிறார்கள் என்று செய்தியை ஊரில் பரப்பினார்கள். சுலோச்ச விஷயம். வக்கீல் ஆபத் சகாயம் ஐயர் தமது ஆஃபீஸ் அறையில் உட்கார்ந்து சட்ட புத்தகம் ஒன்றை புரட்டி கொண்டிருந்தார். அவருடைய குழந்தை சுலோச்சனா அருகில் நின்று மேஜை மீதிருந்த இங்க் புட்டியின் மூடியை திறப்பதற்கு முயன்று கொண்டிருந்தாள். ஏனா, சுலோச்சு அங்கே இருக்கிறாளா என்று கேட்டுக்கொண்டே அவருடைய தர்மபத்னி உள்ளே வந்தாள். இதோ இருக்கிறாளே கண்ணு. ஏண்டியம்மா, ஆஃபீஸ் ரூமில் வந்து அப்பாவை தொந்தரப்படுத்தாதேன்னு எத்தனை தடவை சொல்கிறது என்று சொல்லிக்கொண்டே தானும் பக்கத்தில் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள். குழந்தை தொந்தரவுப்படுத்தினால் படுத்தட்டும், நீ தொந்தரவுப்படுத்தாதிருந்தால் போதும். இப்போ எனக்கு இங்கே வந்தே என்றார் வக்கீல். இது என்ன ஆபத்தானா இருக்கு? வர வர என்னை பார்க்கறதுக்கே உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? ஆபத்து தான். என் பேரே ஆபத்து தானே. இப்போ தானே உனக்கு அது தெரிஞ்சது? போரும் போரும் இந்த அரட்டை கல்வியெல்லாம். அந்த பம்பாய் காரியாண்டே கத்துண்டேலாக்கும். பேச்சு மட்டும் கிழிறதே ஒழிய காரியத்திலே உப்புக்கும் பிரயோஜனம் இல்லை. தான் சொன்னேனே அந்த விஷயத்தை பற்றி ஏதாவது பேசினேலா இல்லையா? என்ன விஷயம் சொன்னேன்? ஞாபகம் இல்லையே. அட, அது ஏன் ஞாபகம் இருக்க போகிறது? ஊரில் இருக்கிறவா எல்லாம் சொன்ன நினைவு இருக்கும். நான் சொன்ன நினைவு இருக்குமா? கோவிச்சுக்கிறியே. என்ன விஷயம்னு இன்னொரு தடவை சொல்லேன். நம்ம சுலோச்சு விஷயம்தான். என்ன சுலோச்சு விஷயம்? உங்களுக்கு எல்லாம் பிரித்து பிரித்து சொல்லியாகணும். எங்கேயோ குப்பத்தில் கிடந்த பெண்ணை கொண்டு வந்து அந்த பம்பாய்க்காரி வச்சுட்டு இருந்தாலே, நம்ம சுலோச்சுவை வேணும்னா வச்சுக்கிட்டோம்னு சொன்னேனே. வேணும்னா தானே வச்சுக்கணும். அவள் வேணும்னு சொல்லலையே என்றாள் வக்கீல். அவளா வந்து வேணும்னு சொல்வாளா என்ன? நம்ம காரியத்துக்கு நாம் தான் சொல்லணும். சம்பு சாஸ்திரியா சொம்பு சாஸ்திரியா, அந்த பிராமணனுக்கு இருக்கிற துப்பு கூட உங்களுக்கு இல்லை. நீங்களும் தான் வைக்கல் பண்ணுறியல். வைக்கல் மாட்டுக்கு போடுற வைக்கல் தான் என்றாள் சுலோச்சாவின் தாயார். அவள் என் மனைவி. வக்கீல் ஆபத்து சகாயம் ஐயர் உமாராணியின் பங்களாவை அடைந்ததும் உமாராணி அவருக்கு விஷயத்தை சொல்லி யோசனை கேட்டாள். உடனே போய் போலீஸிலே எழுதி வைப்பது தான் சரி என்று ஆபத் சகாயம் ஐயர் சொன்னதும் இருவரும் போலீஸ் டெப்யூட்டி கமிஷனர் ஆஃபீஸுக்கு சென்றார்கள். உமாராணியை பற்றி தெரியாதவர்கள் சென்னையில் இல்லையாதலால் டெப்யூட்டி கமிஷனருக்கும் உமாராணியை தெரிந்திருந்தது. எனவே அவர்களை அவர் மரியாதையுடன் வரவேற்று உட்கார வைத்து அவர்கள் என்ன காரியம் என்னவென்று விசாரித்தார். வக்கீல் விவரங்களை சொன்னார். கடைசியாக உமாராணி கமிஷனரை பார்த்து, தாத்தாவும் பேத்தியுமாகத்தான் எங்கேயோ போயிருக்கிறார்கள். எப்படியாவது அவர்களை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். அதற்காக என்ன செலவானாலும் நான் ஒத்துக்கொள்கிறேன். இந்த ஒத்தாசை எனக்காக செய்யணும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு டெப்டி கமிஷனர், உங்களுக்கு ஒத்தாசை செய்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா. ஆனால் இந்த விஷயத்திலே எனக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை என்று தான் பார்க்கிறேன். நீங்கள் சொல்கிற சம்பு சாஸ்திரி குற்றம் ஒன்றும் செய்துவிடவில்லை. அவர் வளர்த்த குழந்தையைத்தான் அவர் அழைச்சிட்டு போயிருக்கிறார். நகை கிகை ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகலை. அப்படி இருக்கிற போது அரெஸ்ட் பண்ணியோ வேறு விதத்திலேயோ அவர்களை கொண்டு வருவதற்கு சட்டம் இடம் கொடுக்காது என்றார். அரெஸ்ட் என்று சொன்னதும் உமாராணிக்கு பகீரென்றது. நீங்கள் அப்படியெல்லாம் அரெஸ்ட் கிரெஸ்ட் ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த குழந்தை சௌக்கியமாய் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும். அவள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கோ. அதற்கு மேல் அவளை அழைச்சிட்டு வர்றதுக்கு நானே ஏற்பாடு பண்ணிக்கிறேன் என்றாள். டெப்டி கமிஷனர், ஆகட்டும் அம்மா, நீங்கள் மட்டும் ஃபார்மல் பெட்டிஷன் ஒன்று எழுதி கையெழுத்து போட்டுவிட்டு போங்கோ என்றார். உமா வக்கீலை விண்ணப்பம் எழுதும்படி கேட்டுக்கொண்டாள். வக்கீல் விண்ணப்பம் எழுத ஆரம்பித்ததும் டெப்டி கமிஷனர், இந்த காலத்தில் நல்லது ஆகிறதில்லை பாருங்கோ. ஏதோ ஒரு அநாத குழந்தையை எடுத்து வளர்க்கலாம் என்று நீங்கள் நினைக்க போக அந்த மாதிரி தொல்லை நேர்ந்தது என்றார். அதற்கு உமா பதில் சொல்வதற்குள் டெலிஃபோனில் மணி அடித்தது. டெப்டி கமிஷனர் டெலிஃபோனில் பின்வருமாறு பேசினார். ஹலோ, எஸ், பேங்க் ஃபோர்ஜரி கேஸா? கல்கத்தாக்காரனா? ஐசி, சென்ட்ரல் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆச்சு. பேர் என்ன? ஸ்ரீ? ஓஹோ, ஸ்ரீதரன். இதுவரையில் மேற்படி பேச்சை அசட்டையாக கவனித்து கொண்டிருந்த உமாராணி ஸ்ரீதரன் என்று அழுத்தம் திருத்தமாக டெப்டி கமிஷனர் சொன்னதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள்.
டெப்டி கமிஷனர் மேஜை மீதிருந்த நோட் புத்தகத்தில் ஏதோ குறித்து கொண்டு மறுபடியும் டெலிஃபோனில் ஆல்ரைட், இங்கே அனுப்பு, ரிமாண்டுக்கு ஆர்டர் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு டெலிஃபோன் ரிசீவரை கீழே வைத்தார். வக்கீலை பார்த்து பெட்டிஷன் எழுதியாச்சா என்று கேட்டார். உமாவின் உள்ளமோ அளவில்லாத குழப்பத்தை அடைந்திருந்தது. அவளால் தெளிவாக சிந்தனை செய்ய முடியவில்லை. ஸ்ரீதரன் பேங்க் ஃபோர்ஜரி, அரெஸ்ட். ஸ்ரீதரன் பேங்க் ஃபோர்ஜரி, அரெஸ்ட். ஸ்ரீதரன் பேங்க் ஃபோர்ஜரி, அரெஸ்ட். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப அவள் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. அந்த குழப்பத்துக்கு மத்தியில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவள் மனதில் தெளிவாக தோன்றியது. தான் உடனே அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும். அவரை இங்கே கொண்டு வரப்போகிறார்கள். அப்போது தான் இங்கே இருக்கக்கூடாது. இப்படி அவள் மனம் பரபரப்பு அடைந்திருக்கையில் வக்கீல் ஆபத் சகாயம் ஐயர் தாம் எழுதிய விண்ணப்பத்தை அவளிடம் கொடுத்தார். கையெழுத்து போட போகையில் உமாவின் கை நடுங்கிற்று. மெதுவாக சமாளித்து கொண்டு கையெழுத்து போட்டவள் அதை டெப்டி கமிஷனரிடம் கொடுக்கக்கூட அவளுக்கு துணிவு இல்லை. அப்படியே மேஜை மீது வைத்துவிட்டு எழுந்திருந்தாள். உமாராணியின் பழி. உமாராணி அன்றெல்லாம் ஒரே மனக்குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தாள். குழந்தையையும் தந்தையையும் பிரித்த துன்பம் இப்போது அவ்வளவு பெரியதாய் இல்லை. அவர்களுடைய நினைவையே மறக்க செய்யக்கூடியதன் சம்பவம் வேறொன்று நேர்ந்துவிட்டது. விதியின் விசித்திரத்தை நினைக்க நினைக்க அவளுக்கு வியப்பாய் இருந்தது. குழந்தையை கண்டுபிடிக்க சொல்வதற்காக டெப்டி கமிஷனர் ஆஃபீஸுக்கு போன இடத்தில் இந்த சந்திப்பு ஏற்பட்டது. குழந்தையும் தாத்தாவும் ராத்திரி இப்படி தன்னை ஏமாற்றிவிட்டு போகாதிருந்தால் தான் டெப்டி கமிஷனர் ஆஃபீஸுக்கு போக நேர்ந்திருக்காது. அவரை சந்திக்கவும் நேர்ந்திராது. ஒருவேளை பகவானுடைய செயல் இதில் ஏதேனும் இருக்குமோ? பைத்தியந்தான். பகவானாவது மண்ணாங்கட்டியாவது. உலகில் தற்செயலாக இந்த மாதிரி சம்பவங்கள் எத்தனையோ நிகழ்கின்றன. தன்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்திருக்கிறது. அதற்கெல்லாம் சுவாமி பேரில் பாரத்தை போடுவதில் என்ன பிரயோஜனம்? அப்பாவாயிருந்தால் எல்லாம் பராசக்தி செயல் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். மனுஷர்களுடைய காரியங்களை எல்லாம் பராசக்தி நடத்துவதாயிருந்தால் உலகம் இவ்வளவு கேவலமாயிருக்குமா? இவ்வளவு அநியாயங்களும் கொடுமைகளும் நடக்குமா? தானும் குழந்தையுமாக சாக போகும் சமயத்தில் அப்பாவின் குரல் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஓர் ஆச்சரியமான விஷயம் அப்பாவிடம் சொன்னால் அது பகவானுடைய செயல் என்று தான் சொல்வார். அது பகவானுடைய செயலாக இருந்தால் கல்கத்தாவில் தான் பட்ட கஷ்டங்களும் பகவானுடைய செயல்தானே? சென்னையின் வீதிகளில் தான் அலைந்து திரிந்ததும் பராசக்தியின் செயல்தானே? அதெல்லாம் ஒன்றுமில்லை. அப்பாவினுடைய வீண் பிரம்மை. வாழ்க்கையில் மனுஷர்களுடைய முயற்சியினால் சில காரியங்கள் நடக்கின்றன. தற்செயலாக சில காரியங்கள் நடக்கின்றன. அந்த மாதிரி தற்செயலாக நடந்திருக்கும் சம்பவம் இது. தன்னுடைய வாழ்க்கையிலேயே இதற்கு முன் நடந்திருப்பதையெல்லாம் நினைக்கும்போது இது ஒரு பிரமாத அதிசயம் கூட இல்லை. சரி, ஆனால் தான் இப்போது செய்ய வேண்டியது என்ன? எக்கேடாவது கெட்டு போகட்டும்னு சும்மா இருந்து விடலாமா? விலங்கு பூட்டிய கையுடன் கூடிய ஸ்ரீதரனுடைய தோற்றம் அடிக்கடி உமாவின் மனக்கண்ணின் முன்னால் வந்து நின்றது. அதை நினைக்கும் போதெல்லாம் ஒரு பக்கம் அவள் மனதில் அளவில்லாத வேதனை உண்டாயிற்று. மற்றொரு பக்கத்தில் திருப்தியும் ஏற்பட்டது. தன்னை எவ்வளவோ கஷ்டங்களுக்கெல்லாம் உள்ளாக்கிய மனுஷர் இப்போது சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார். வேண்டும், நன்றாய் வேண்டும். அதே சமயத்தில் தான் அவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் இருப்பதை நினைத்து உமா கர்வமும் குதூகலமும் கொண்டாள். அதுதான் சரி. இந்த ஆபத்து சமயத்தில் அவருக்கு உதவி செய்து பழி வாங்க வேண்டும். அப்படித்தான் புத்தி கற்பிக்க வேண்டும். தன் முகத்தை பார்த்து பேசுவதற்கும் கூட தைரியம் வராதபடி அடிக்க வேண்டும். ஆம், எப்படியாவது அவரை கேஸிலிருந்து தப்பித்து விடுதலை பண்ண வேண்டும். விடுதலை ஆன பிறகு நன்றி செலுத்த வருவார் அல்லவா? உமது நன்றி எனக்கு வேண்டாம், போய் வாரும். உமது முகத்தில் விழிக்கக்கூட எனக்கு இஷ்டமில்லை என்று சொல்ல வேண்டும். ஸ்ரீதரன் சபதம்.